சல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். எல்லாமல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் தெரியும், இந்தியாவினுடைய தலைநகரமான டில்லியில நீட் எதிர்ப்பு போராட்டம் அல்ல, நீட் தேர்வினுடைய ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கான ஒரு கடுமையான போராட்டத்தை மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, மேற்கொண்டு நடத்தி வருகிறார்கள். உண்மையிலேயே இஸ்லாமிய பார்வையில் இதை நாம் அணுகும் பொழுது, இஸ்லாம் என்ன செய்யுது, அநீதி இழைக்கப்பட்டால் அதுக்கு எதிராக என்ன செய்யுங்க, போராடுங்க அப்படிங்கிற அந்த போராட்ட குணத்தை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கற்றுக் கொடுக்கிறது. கண்டிப்பாக அவர்கள் போராடுவது என்பது அவர்களுடைய உரிமை என்பதை தாண்டி ஒரு முஸ்லிமுடைய பண்பு. அது அவர்கள் போராடுவது என்பது, நாம் ஒரு நேரத்தில் போராடணும். எதுக்காக போராடணும்? இப்போ பல விஷயங்களுக்கு சொரணையற்று போய் இருக்கின்றோம். ஒரு நேரத்தில் எதுக்காக போராடணும்? அந்த கொடுமையான சட்டம் அமல்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக போராடணும். போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அது எங்கு நடந்தாலும் சரி, அந்த போராட்டம் அரசு எங்களுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த போராட்டம் அது எங்கு நடந்தாலும் சரி, அந்த போராட்டம் அது வெற்றி அடைந்து விட்டது என்று சொன்னால் அத மாதிரி ஒரு சுவையை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பெறவே முடியாது. உலகத்துல நம்ம சுவையான உணவை சாப்பிட்டிருப்போம், ஆடை அணிந்திருப்போம், நண்பர்களை பெற்றிருப்போம். ஆனால் போராட்டத்தில் இருக்கக்கூடிய சுவை இருக்குது பாருங்க, இது நபிமார்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஒரு போராட்டத்தில் வெற்றி கிடைச்சிருச்சுன்னா உண்மையிலேயே இந்திய முஸ்லிம்களுக்கு போராட்டத்தினால் மிகப்பெரிய வெற்றி தான். அந்த போராட்டத்துக்கு பயந்து போய் என்ன செஞ்சாங்க, என்ன செய்வது என்று தெரியாமல் முக்காடி கொண்டிருந்த நேரத்துல தான் கொரோனா லாக்டவுனை மற்ற நாடுகள் எல்லாம் அறிவிப்பதற்கு முன்னால் வேகமாக இந்தியாவில் அறிவித்தார்கள். நாளையிலிருந்து கொரோனா லாக்டவுன் அமலாக போகிறது, நீங்க என்ன செய்யக்கூடாது, இனிமே அங்க நிக்க கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த சட்டம் அந்த இதை அமல்படுத்தினார்கள். அதை நம்ம வரலாற்றுல பார்த்தோம். உண்மையிலேயே முஸ்லிம்களுக்கு வெற்றிதான். அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் நாங்க அங்க அமல்படுத்த போறோம், இங்க அமல்படுத்த போறோம்னு சொன்னாலும் கூட பல இடங்கள்ல அவர்களால் ஸ்ட்ராங்கா அமல்படுத்துவதற்கு அவர்களுக்கு துணிச்சல் இன்னைக்கு வரைக்கும் ஏற்படல. அதே மாதிரிதான் இந்த நீட் என்பது, பொதுவாக நீட் எக்ஸாம் என்பது ஒவ்வொரு நுழைவுத் தேர்வு என்பதும் எல்லா கல்லூரிகளிலும் உள்ளது. நீட் தேர்வை இன்னைக்கு வரைக்கும் யாருமே எதிர்க்கல. ஆனால் நீட் தேர்வின் மூலமாக கொண்டு வர துடிக்கிறார்களே, அந்த மாதிரியான அந்த சூழலை, மோசமான சூழலை தான் இன்றைக்கும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வு மூலமா என்ன சூழலை இவங்க எதிர்பார்க்கிறாங்க, எல்லாரும் டாக்டர் ஆயிடக்கூடாது, எல்லாரும் மருத்துவ ரீதியாக என்ன செய்யக்கூடாது, உண்டான மருத்துவ துறையில எல்லாரும் ஈடுபடக்கூடாது, அதுக்குன்னு உரியவர்கள் மட்டும்தான் ஈடுபட வேண்டும், அதுக்குண்டான ஒரு என்ட்ரன்ஸ் தான் நீட் என்கின்ற ஒரு பார்வை இருந்துச்சு. அது போராட்டத்தினால் மாற்றப்பட்டுச்சு. ஆரம்பத்துல போராட்டத்தினால் மாற்றப்பட்டுச்சு. நீட் வேண்டாம் தூக்கி எறிஞ்சாங்க. நீட் என்பது இந்த மக்கள் 12th படிச்ச மாணவர்கள் 90-95% மார்க் எடுத்த மாணவர்கள் கூட அந்த நீட்ல வெற்றி பெற முடியாமல் தோல்வி அடைந்து அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து நின்ற அந்த காலகட்டத்துல கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாங்க, தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை போட்டுச்சு, ஒரு 7% என்ன செய்யணும், நீட்ல அரசு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கொடுக்கணும். அதுக்கு பிறகு அரசு கல்லூரி மாணவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 400 பேர் வரைக்கும், 400ல இருந்து 450 பேர் வரைக்கும் உள்ளே செல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். அப்ப ஒவ்வொன்றும் போராட்டத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றி, ஒவ்வொன்றும் போராட்டத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றி. இன்னைக்கு டெல்லி தலைநகரில் நடக்கக்கூடியது அதுதான். என்ன, ஒரு தன்னுடைய உரிமைக்காக என்ன செய்யறாங்க, போராடுகிறார்கள். தேர்வு எழுதியாச்சு, தேர்வு எழுதிய பிறகு ரிசல்ட் வரும் பார்த்தா பேப்பர் லீக் ஆயிடுச்சு, திரும்பியும் தேர்வு எழுதுங்கிறான். அவனே 3 மாசம் சிரமப்பட்டு படிச்சு பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு பெற்றோர்கள் சிரமப்பட்டு பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுத்து நேரங்களை கொடுத்து தங்களுடைய வேலைகளை விட்டு எல்லா வகையிலும் சிரமப்பட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து தேர்வு எழுத விட்டா, தேர்வு எழுதி முடிச்ச உடனே ரிசல்ட் வரும் எதிர்பார்த்தா என்ன சொல்றான், பேப்பர் லீக் ஆயிடுச்சு, திரும்ப எக்ஸாம் எழுது. எவ்வளவு பெரிய கொடுமை. அதுவும் கொஞ்சம் நெஞ்ச சாதாரணமா நம்ம எக்ஸாம் எழுதிட்டு போக முடியுமா? ஒரு யூஜி பிஜி கோர்ஸ் மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு போக முடியுமா? கிடையாது. பிஹெச்டியை விட அவன் டஃபா வச்சிருக்கிறான். எப்படி வச்சிருக்கான், மிக கடினமானதாக வைத்திருக்கிறான். அப்ப இவ்வளவு கடினமான ஒரு தேர்வை எவ்வளவு கவனமா நடத்தணும். இந்த மாணவர்களுடைய உணர்வு என்ன தெரியுமா நமக்கு சொல்லி தருது? எனக்கு உள்ள போகும்போது பட்டனை கட் பண்ணி இல்ல, உள்ள போகும்போது நான் அணிந்திருக்கக்கூடிய என்னுடைய ஆடையில எங்க எக்ஸ்ட்ரா பட்டன் இருக்குன்னு பார்த்தேன், எங்க மாடல் இருக்குன்னு பார்த்தேன். பெண் பிள்ளை நீ பார்க்கல, பொம்பளை பிள்ளைன்னு பார்க்கல, அவ என்ன போட்டிருக்கான்னு பார்த்தேன். போட்டிருக்கிறது தாலி செயினா இருந்தா அதை கட் பண்ணு, கரசமணினா அதை கட் பண்ணு, அவ போட்டிருக்கிறது ஃபர்தாவா, ஃபர்தாவை தூக்கி தூரப்பட்டு சாதாரண ட்ரெஸ்ல வா. எவ்வளவு ரூல்ஸ் போட்ட, எவ்வளவு சட்டம் போட்ட, அப்ப நீ அப்படி நடந்துக்கணும்ல. அந்த 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 தேர்வுக்கு பொறுப்பான அமைச்சர் அப்படி நடந்துக்கணும்ல. அது நடக்கலையே, அதுதான் கொந்தளிப்புக்கு காரணம். காரணம் என்ன,
சாதாரண என்ட்ரன்ஸ் தேர்வு எவ்வளவோ மாணவர்கள் எழுதுறாங்க. இது வரைக்கும் பேப்பர் லீக் ஆகாம இருந்திருக்குன்னு நினைக்கீங்களா? லீக் ஆயிருக்கதான் செய்யுது. எப்ப இது வெடிக்கும் அப்படின்னு சொன்னா, நாங்க அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தப்பட்ட ஏதோ அடிமை மாதிரி உள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிற, சும்மா உட்கார வைக்கல, அடிமை மாதிரி கூட்டு போறான். ஒரு செகண்ட் லேட்டானா உள்ள அனுமதி கிடையாது. அடுத்த டேன்ல தான் எழுதணும். மொத்தமே 3 டேன் தான். மொத்தமே 3 தடவை தான் அனுமதி கொடுப்பான். அதுவும் 30 வயசுக்குள்ள எழுதணும். ஊர்லாம் மட்டும் சட்டத்தை போட்டுட்டு கடைசியில என்ன செய்யறான், இங்க வந்து தேர்வு பேப்பர் லீக் ஆயிருச்சு, திரும்ப எழுதுவானா அவன் எப்படி இருக்கும்? அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த அதனுடைய தாக்கம், அதனுடைய வெளிப்பாடு அது. மாணவர்கள் போராட்டம் வந்து சும்மா போராடல, அவங்க அவ்வளவு தூரம் அவங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், அவ்வளவு தூரம் சிரமப்பட்டு இருக்கிறார்கள். தங்களுடைய குடும்பத்துல பல பேர் வந்து இதே கனவாக வைத்து என்ன செய்யறாங்க, தங்களுடைய நாட்களை கடந்து இருக்கக்கூடிய பலர் அதை கனவா வச்சு எவ்வளவோ சொத்துக்களை இழந்து கொண்டு போய் படிக்க வச்சிருக்கிறான். இவன் என்ன செய்யறான், படிக்க வச்சு கொண்டு போனா சர்வசாதாரணமாக கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு இல்லாமல் அந்த பள்ளி மாணவர்களுக்கான, அந்த கல்லூரி மாணவர்களுக்கான அந்த பேப்பரை லீக் ஆயிருச்சுன்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிக்கிறான் என்றால், இதை எதிர்த்து இப்படித்தான் போராடணும் என்பதை அந்த மாணவர்கள் காட்டி இருக்கிறாங்க. ஆனா இந்த போராட்டம் என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் நடக்கணும். அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறுகின்ற வரைக்கும். என்ன, தர்மேந்திர பிரதான் என்கின்ற மத்திய அமைச்சர் என்ன செய்யணும், ராஜினாமா செய்யணும். அதான் உங்க கோரிக்கை. அது நடந்துருச்சுன்னா நாங்க என்ன செய்யறோம், இந்த போராட்டத்தை விட்டுருதோம், இதுக்கு பொறுப்பேற்று அவர் என்ன செய்யணும், விலகிட்டாருன்னா போதும், நாங்க வந்து போராட்டத்தை விட்டுருதோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது கடைசி வரைக்கும் அவர்கள் வெற்றி பெறுவது வரைக்கும் என்ன செய்யணும், அந்த போராட்டம் நடக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். நாம அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். உரிமைக்காக போராடக்கூடிய நேரத்துல நமக்கு நிறைய நபிமார்கள் வந்து போறாங்க. அவங்க தௌஹீதுக்காக போராடினாங்க. கூடுதலா ஒவ்வொரு நபிமார்களும் அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிக்காக போராடி இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட பொழுது, பனி இஸ்ரவேலர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட பொழுது, சிறுமைப்படுத்தப்பட்ட பொழுது, பின்தங்கப்பட்டவர்களாக அந்த அரசால் நடத்தப்பட்ட பொழுது, மனிதர்களிலும் மோசமாக அவர்கள் நடத்தப்பட்ட போது அந்த மக்களுடைய உரிமைக்காக போராடினாங்க. அந்த ஆட்சியை கைப்பற்றும் வரைக்கும் போராடினார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் சொல்லலாம். அந்த சமூகத்தில் உள்ள தீமை களையப்படுகின்ற வரைக்கும் அநீதிக்கு எதிராக அவர்கள் போராடினார்கள் என்பதை நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்ப இப்ப அநீதிக்கு எதிராக போராடக்கூடிய சூழல்ல நாம் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அது போன்ற அநீதி நமக்கு இழைக்கப்படுமானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அற்ப பொருளை உங்கள்ட்ட இருந்து ஒருத்தன் பிடிங்கிட்டான், நீங்க அந்த பொருளுக்காக இந்த பேனாவை பிடிங்கிட்டான்னு வைங்க, இந்த பேனாக்காண்டி நீங்க போராடுறீங்க, அதுல உங்களை அடிச்சு கொலை செஞ்சுட்டானா நீங்க ஷஹீத் என்கின்றார்கள். அந்த அளவுக்கு மார்க்கம் என்ன செய்யுது, அநீதிக்கு எதிராக போராடுங்க என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. அதை நாம் நினைவில் வைத்து அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாணவர்களுடைய போராட்டத்தில வெற்றியை கொடுப்பானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அக்கூலு கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.